ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜாலியான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு தேவையான லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுடைய சிவி நேச்சர் சத்து மாவு. ஸோ இது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இல்லை நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னா கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த விட டேஸ்ட்டு இன்னொரு இடத்துல சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்துட்டு சொல்லவும் மாட்டீங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு பாரிஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயமா போகிறோம். எங்களுடைய கேமரா நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம்ல, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அந்த கேமரா வந்து சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து மீனம்பாக்கத்தில் பகல் டைம், நைட் டைம் 2 டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து காரை விட பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அதே போல் இந்த ஏரோ ஹப்பு வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்கிற ஒரு மால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆனால் உள்ளே போகல. நானுமே ரொம்ப நாளாக போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மீனம்பாக்கம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இங்கே வந்து சந்தியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு கட்டாத போது நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்பவே பார்க்கலாம். அந்த கோபுரம் நல்லாவே தெரியும். பகல் டைமில் நல்லாயிருக்கும், வியூ சூப்பராக இருக்கும். சில சமயம் வந்துட்டு நம்ம ஏரோப்ளைன் கூட பார்க்கலாம், அது நின்றுட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடம் சூப்பராக இருக்கும். அந்த மீனம்பாக்கம் தாண்டி இந்த செவத்தில் வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருந்தோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் இருந்தாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாரம்பரியம், பண்பாடு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த வரைஞ்சிருப்பாங்க. செம்மையாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக இப்படி போகும்போதே வந்து ஏரோப்ளைன் வந்துட்டு லேண்ட் ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதும் சரி, எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த இடமே சூப்பராக இருக்கும். இங்கே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். சரி, போகிற வழியில் ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடித்தோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி டீன்னு சொல்கிறோம், ஆனால் இஞ்சி டீ டேஸ்ட்டில் இருக்க மாட்டேங்குது, ஏலக்காய் டீ டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் கேட்டது இஞ்சி டீ தான். ஆனால் குடித்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் டீ. ஒரு டீயை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் டீ குடிக்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து சில்லுன்னு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ்னால் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நாங்கள் குடித்த லாஸ்ட் டீ அதுதான். அதுக்கப்புறம் எல்ஐசி பில்டிங் நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு எல்ஐசி பில்டிங்கை பார்க்குறேன், அது இந்த வியூவில். ஏன்னா போகும்போது டக்குன்னு கிராஸ் ஆகி போயிடும், இல்லை காரில் போகும்போது அந்தளவுக்கு தெரியாது, பட் பைக்கில் போகும்போது ஃபுல் வியூ. அதுக்கப்புறம் இந்த டீ பன் அந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மசூதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த புறா கூட்டம் ஒன்று இருக்கும், எப்பயுமே அந்த இடத்துல இருக்கும். அந்த புறாக்கு வந்து அரிசியெல்லாம் வாங்கி போடுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கெடுபிடி, நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. யார் 2 ஹெல்மெட் போடாமல் போகிறது, எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதை மீறி நம்ம வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாரிஸில் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்களோடது வந்து சர்வீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே செக் பண்ணாங்க, உங்களது ஃபங்கஸ் மாதிரி இருக்குது, க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொடுத்துட்டோம். 3 மணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த ஃபோட்டோ பார்க் அந்த இடத்துலையே தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்துட்டு இந்த பென் ட்ரைவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வாங்குவோம். அங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும், ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் அது வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இங்கே தான் வாங்குவாங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த டீ குடித்தோமோ அதோட சரி சாப்பிடவே இல்லை, செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அடுத்த வேலைன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்ததால் எங்களால் வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு கரும்பு ஜூஸை மட்டும் அங்கே குடித்தோம். அது பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தான், ஆப்போசிட்டில் உங்களுக்கு அந்த பில்டிங் தெரிஞ்சிருக்குமே, அந்த நூலகம் சொல்லிட்டு பெரிய நூலகம் ஒன்று ஆரம்பித்தாங்களா, அது கூட அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல நின்று தான் நாங்கள் ஒரு கரும்பு ஜூஸை குடித்தோம். ஸோ கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த பில்டிங் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ தெளிவாக தெரியும் பாருங்க, இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல தான், இந்த பக்கம் நின்று நாங்கள் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட நியர் வந்து மெரினா பீச் கிட்ட தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, மெரினா பீச்சையாவது போய் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே சொல்லிட்டு சவுகார்பேட்டுக்கு ஒரு விஷயமா போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து போனாலே பெண்களுக்கு வந்துட்டு ஐயோ பைசா மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அதே போல் ரோட்டு கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் செட்டு, கம்மல் எல்லாமே இருக்கும். எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும்னா ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. நம்ம அதை கொஞ்சம் விலை பேசி வாங்கலாம். அதே சமயம் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து 400 செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஷோரூம்ஸ்லையோ இல்லை நீங்கள் பெரிய கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1200 இல்லைன்னா 900 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது வந்து ஷுர். அதே போல் இந்த லஸ்ஸி குடிக்க தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்தோம். அவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சரி இதை மட்டும் குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/2 சொல்லுவாங்க. ஆனால் 1/2ன்றது வந்து டோட்டலாக வந்து அது 180 ருபீஸு. 180 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், 90 ருபீஸ், அதாவது ஆஃப் 2 ஆஃப் அப்படி தான் வாங்கணும்.
ஆனால் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் லஞ்சே பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் அந்த ஜூஸ் வந்து 180 வாங்கினதுக்கு என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டேஸ்ட்டு ஓகே தான். அது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இதுதான். அதுக்கப்புறம் நான் அந்த ஆரம் செட் தான் பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதை பார்த்தேன். பட் வாங்கலை. ஏன்னா அது ரிலேட்டடாக போயிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எடுத்திருப்பேன். நாங்கள் வந்தது வேறு விஷயத்துக்கு, சரி எதுக்கு அதை வேறு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த கோவில் பார்த்தீங்களா, அங்கேயுமே போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் போனது மிட் டைம், ஸோ ஃபுல்லாக மூடி இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இது வந்து மெரினா பீச் ரோடே தான். இந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக நிறைய போயிருப்பீங்க. இந்த பொருட்காட்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்து தான் இது சொல்லுவாங்கள்ல, தீவுத்திடல் சொல்லுவாங்களா, அந்த இடம் தான். ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்ச் எல்லாமே யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக இது மெரினா பீச் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்ததால் எங்களால் வந்து இங்கே போக முடியல. இல்லாட்டி இறங்கி கண்டிப்பாக உள்ளே போயிருப்போம். அதே போல் மெரினா பீச் போனாலே இந்த நடந்து போகிற தூரத்தை நினச்சாலே நமக்கு வந்துட்டு மற்ற பீச்சை பார்க்கும்போது இது ரொம்ப தூரம். இறங்கி அந்த மண்ணில் நடந்து போகிறதுவே பாதி டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் பீச்சை பார்க்கறது, அப்படியே அக்கடான்னு உட்காந்து திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி ஆகிடும். சரி சொல்லிட்டு அப்படியே போகிறப்பே நல்ல வியூ. ஆனால் பெருசாக தெரியல பீச். கிளைமேட் நேற்று சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபுல்லாகவே சென்னை நார்த் சென்னையே நாங்கள் சுற்றிட்டோன்னா பார்த்துக்கோங்க. இங்கேயுமே நான் எப்போ எம்ஜிஆர் சமாதி இருந்தப்போ போயிருக்கேன். அப்போ போய் பார்த்துருக்கேன். இந்த வாட்சில் சவுண்டு கேட்குது அதெல்லாம் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த அண்ணா சமாதி வந்தப்போலாம் நான் கலைஞருக்கு அவர்தெல்லாம் நான் போய் பார்க்கவே இல்லை. இந்த சைடே நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் வந்திருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறது, இந்த பீச்சோட லாஸ்ட் இல்லை மிட்டில் வந்து அங்கே போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறது தான். இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் போகணும் ஒரு நாள். நல்ல நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ், ஒன்றும் ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இறங்கி நிற்கலாமான்னு ஒரு ஆசையும் இருந்தது. பட் எங்கே நிற்கிறது, இந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம நின்னோன்னு நம்ம வேலை போயிடும். அது இல்லாமல் நாங்கள் வந்து சாப்பிடாம வர சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவா பன்னு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் இது ஜாம் பண்ணி இது 2 தான். அது எங்கே இருக்குன்னா இந்த சார்மினார் பிரியாணி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான். அந்த பிரியாணியுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிடிச்சது. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சான். 1/2 hour ஆகும்ட்டாங்க. 1/2 hourக்கு அங்கே நிற்கிறது. அதனால் நாங்கள் கிளம்பி வேறு இடத்துல போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிட்டோம். பாருங்க எத்தனை பேக்கெட் வந்துருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு பேக்கெட்டில் வந்து 2 இருக்குது. அது வந்துட்டு ஆளுக்கு 2 கணக்கு. 2 கோவா பன்னு, 2 வந்து ஜாம் பண்ணு. நான் வந்து எனக்கு கோவா பன் மட்டும் போதும் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு ஆல்ரெடி நம்ம போய் வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு அந்த தீஞ்சு போன தம் ரூட் அல்வா, அந்த அல்வா அங்கே இருக்குது. அப்புறம் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்துட்டு இந்தியா ரிவர் இதுவும், அதுக்கப்புறம் வேர்ல்டு அவுட்லைன் இதுவும் வாங்கிட்டு வந்தேன், இந்த மேப். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு சில சமயம் மறந்து போயிடுறாங்க. அது இல்லாமல் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 ரூபா இது. ஆனால் இது பல்காக இருக்குது. எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல இதில். இதுவே 40 ரூபா தான். சரி, அவங்க தேவைப்படுற 2 பேருமே இருக்காங்க, 2 பேரும் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் அந்த இடத்துல தான் வாங்கணும். அந்த ஃபோட்டோ பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஒரு 3 பென்ட்ரைவ் வாங்கணும். ஸோ தேவைப்பட்டுச்சு, அதனால அந்த 3 பென்ட்ரைவு. அதுக்கப்புறம் பென்னு பென்சில் எல்லாமே அங்கே ஹோல்சேலில் கம்மியாக தான் இருக்கும். சரி போகிறதான் போயாச்சு, தேவையானது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த அண்டர்லைனுக்கு பிளாக் பென் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 or 60 பென்னும் இருக்குது, சின்னதாக இருக்கும். அதனால் அது ஒரு செட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பென்னு தான் அவனுக்கு தேவைன்னு சொன்னானுங்க, அந்த பென் 2 வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஃபைல் மாதிரி வாங்கியிருக்கேன். இது கொஸ்டின் பேப்பர் இல்லை இந்த மாதிரி மேப் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய பர்ச்சேஸை வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டோம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, காட்டின ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேப் மட்டும் ஏன்னா இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானது கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.